பிரியமானவர்களே, கடவுளின் பிள்ளைகள் சண்டையை கிளறிவிட்டு அமைதியின்மையை உண்டாக்காமல் கலவரம் குழப்பத்தை அமர்த்தி சமாதானம் உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 முதல் 41 வரை நாம் வாசிக்கலாம். பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கதோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்கு பாய்ந்தோடினார்கள். பவுல் கூட்டத்துக்குள்ளே போக மனதாயிருந்தபோது சீஷர்கள் அவனை போக விடவில்லை. ஆசியா நாட்டு தலைவரில் அவனுக்கு சிநேகிதராயிருந்த சிலரும் அவனிடத்திற்கு ஆள் அனுப்பி அரங்கசாலைக்குள் போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். கூட்டத்தில் அமளியுண்டாக்கி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக பேசினார்கள். தாங்கள் கூடி வந்த காரணம் என்னதென்று அநேகருக்கு தெரியாதிருந்தது. அப்பொழுது யூதர்கள் அலெக்சாந்தர் என்பவனை முன்னிற்க தள்ளுகையில் கூட்டத்திலே சிலர் அவனை முன்னே இழுத்து விட்டார்கள். அலெக்சாந்தர் கையமர்த்தி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாயிருந்தான். அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்தபோது எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று 2 மணி நேரம் அளவும் எல்லாரும் ஏகமாய் சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். பட்டணத்து சம்பிரதியானவன் ஜனங்களை அமர்த்தி, எபேசியரே, எபேசியருடைய பட்டணம் மகாதேவியாகிய தியானாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவில் பரிசாராகியா இருக்கிறதை அறியாதவன் உண்டோ? இது எதிர்பேசப்படாத காரியமாகையால் நீங்கள் ஒன்றும் பதறி செய்யாமல் அமர்ந்திருக்க வேண்டும். இந்த மனுஷரை இங்கே கொண்டு வந்தீர்கள். இவர்கள் கோவிற் கொள்ளைக்காரரும் அல்ல, உங்கள் தேவியை தூஷிக்கிறவர்களும் அல்ல. தெமேத்திரியுவுக்கும் அவனை சேர்ந்த தொழிலாளிகளுக்கும் ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டாயிருந்தால் நியாயம் விசாரிக்கிற நாட்கள் உண்டு. தேசாதிபதிகளும் இருக்கிறார்கள். ஒருவர் பேரில் ஒருவர் வழக்காடி கொள்ளட்டும். நீங்கள் வேறே யாதொரு காரியத்தை குறித்து விசாரிக்க வேண்டியதானால் அது நியாய சங்கத்திலே தீர்க்கப்படும். இன்றைக்கு உண்டான கலகத்தை குறித்து நாம் உத்தரவு சொல்லுகிறதற்கு ஏதுவில்லாதபடியால் இந்த கலகத்தை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படும்போது குற்றவாளிகளாகிறதற்கு ஏதுவாயிருப்போமே என்று சொல்லி பின்பு கூட்டத்தை அனுப்பிவிட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த பகுதிக்கு பட்டணத்து சம்பிரதியின் செயல்கள் என்று நாம் பார்க்கலாம். வசனம் 29 முதல் 31 கலகமும் குழப்பமும் கோபமும் உள்ள மக்கள் வெறித்தனமாக செயல்பட்டதை நாம் காண முடிகிறது. பவுலுடன் வந்தவர்களை அவர்கள் இழுத்து சென்றனர். பவுல் அந்த கலவரத்தை அமைதிப்படுத்த இருந்தபோது பாதுகாப்பை கருதி தடுத்து நிறுத்தப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். பவுல் ஆண்டவருக்காக எதையும் சந்திக்க துணிச்சல் உள்ளவராக இருந்தார் என்பதும் நமக்கு தெரியும். வசனம் 32 சிலர் என்னதென்று அறியாமலும் எதற்காக செல்கிறோம் என்று தெரியாமலும் அநேகர் வந்திருந்தனர் என்று நாம் பார்க்கிறோம். என்றும் அநேகர் எல்லாரும் செல்கிறார்கள், நானும் செல்கிறேன் என்று அவர்கள் செல்கின்ற பாதை அழிவின் பாதையை நோக்கி செல்லுகின்ற பரிதாபமான நிலையை நாம் காண முடிகிறது. வசனம் 33 34 அலெக்சாந்தர் என்பவனால் 2 மணி நேரம் அமளி உண்டாக்கினதையும் நாம் காண முடிகிறது. வசனம் 35 முதல் 41 பட்டணத்து சம்பிரதியானவன் கலவரம் செய்தவர்களை அமைதிப்படுத்தி மிக அருமையாக பேசினதை நாம் வாசிக்கிறோம். தியானாலே பெரியவள் என்பவளுக்கு அவள்தான் பெரியவள் என்றும் பவுலும் நண்பர்களும் தங்களுடைய ஆண்டவரை பற்றி நற்செய்தி கூறுகின்றவர்கள். இவர்கள் உங்களுக்கோ தெய்வத்துக்கோ தொழிலுக்கோ பாதகம் செய்பவர்கள் அல்ல என்று மிக ஞானமாக பேசி கூட்டத்தை அமைதிப்படுத்தி அனுப்பிவிட்டதை நாம் காண முடிகிறது. எதையும் பதற்றத்துடன் செய்யாமல் அமர்ந்திருங்கள் என்ற ஆலோசனையையும் கூறுகின்றார். நாமும் அமைதிப்படுத்துகின்றவர்களாக இருப்போம். ஜெபம் செய்வோம். அமைதி அருளும் தகப்பனே, எல்லா குழப்பங்களிலும் அமைதியை தாரும் ஆண்டவரே. ஆமேன்.